தெற்கு டெல்லியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் ஜிம் உரிமையாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியின் சித்தரஞ்சன் பார்க் பகுதியில் வசித்து வந்தவர் ஆப்கானிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட நாதிர் ஷா. ஜிம் உரிமையாளரான இவர் கிரேட்டர் கைலாஷ் பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் கொலை நடந்தபோது அந்த பகுதியில் இருந்த 2 உள்ளிட்ட 6 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து வெடிமருந்துகளை பறிமுதல் செய்து கொலையாளிகளை தொடர்ந்து தேடி வருகின்றனர். கொல்லப்பட்ட நாதிர் ஷா மீது கிரிமினல் வழக்குகள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ரோஹித் கோத்தாரா என்ற ரவுடி தானே நாதிர் ஷாவை சுட்டுக் கொல்ல சொன்னதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இவர் லாரன்ஸ் பிஷ்னோ என்பவரின் கும்பலுடன் தொடர்புடையவர் ஆவார். திஹார் சிறையில் உள்ள தனது நண்பர் சாமிர் பாபாவின் தொழிலுக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் நாதிர் ஷா கொல்லப்பட்டுள்ளதாகவும், நண்பரின் தொழிலுக்கு வேறு யாரேனும் இடையூறு செய்ய முயன்றால் அவர்களுக்கும் இதே கதிதான் ஏற்படும் எனவும் ரோஹித் கோத்தாரா எச்சரித்துள்ளார். இதனிடையே நாதிர் ஷா சுட்டுக் கொல்லப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.